அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இன்றைய தினம் இந்தியாவினுடைய சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் வெகு சிறப்பாக நடந்து வருகிறது. இன்றைய தினம் அதே மாதிரி நம்முடைய கீழ்ப்பாக்கம் புருஷவாக்கம் எல்லைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய பொன்னியம்மன் ஆலயத்தில் ஒரு சமபந்தி ஒரு சமூக நல்லிணக்க அன்னதான விருந்து இப்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சிறப்பு வழிபாடும் நடைபெற்றது. அது மட்டும் கிடையாது, நம்முடைய பெண்களுக்கு அவர்களுக்கு சேலையும் வழங்கக்கூடிய ஒரு நலத்திட்ட உதவியும் நடந்தது. இதில் எங்களுடைய அன்பிற்கினே அமைச்சர் எங்களுடைய ஐயா ஷாஜகான் ஐயா அவர்களும் பெரிய மடையதோடு எங்களிடம் நட்பு பாராட்டி கலந்து கொண்டார். அதே போல் நம்முடைய தொகுதி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய ராம்குமார் அண்ணனுடன் கலந்துகிட்டார். மிக சிறப்பாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் நம்முடைய கோவில் நிர்வாகத்தார் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய அன்பு வாழ்த்துக்கள், வணக்கங்கள், சுதந்திர தின வாழ்த்து. அநாகரிகமான பேச்சு, அவதூறான பேச்சு, ஒரு தலைவரை போல பேசாமல் ஏதோ ஒரு தெருமுனை பேச்சாளரை போல பேசியிருக்கிறார். இது ஏற்புடையதல்ல. இதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். எப்போதும் பேசுகிற போது ஒரு பொருளோடும் அருளோடும் பேசணும். இருக்கும் இடத்திற்கு தகுந்த தாங்கள் வகிக்கக்கூடிய பதவிக்கு ஏற்ப நாகரிகமாக பேச வேண்டும். நான் மீண்டும் சொல்கிறேன், இதை போன்ற 1000 அநாகரிக அவதூறு பானங்களை அவர்கள் ஏவினாலும் கூட நாகரிக அரசியலில் நடைபெற என்னுடைய வெற்றி தலைவர் மாண்புமிகு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதனால் கடைசி வரைக்கும் நாங்கள் நாகரிகமாகத்தான் பேசுவோம், நாகரிக அரசியலில் தான் பங்கெடுப்போம். அதே சமயம் இப்போ கடந்த சில தினங்களாக பார்த்தால் திமுக தோழர்கள் அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைன்றாங்க. அப்புறம் தேநீர் விருந்தில் போய் கலந்துக்கிட்டு இடமாற்றத்திற்காக கேட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அது தேநீர் விருந்தில் தான் கேட்கணுமான்னு தெரியல. இப்போ பார்த்தா இந்த பக்கம் பாஜகவினுடைய மாநில தலைவர் திமுக கரங்கமாலேயே மாறி அவதூறாக நாகரிகமாக பேசி கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கிற பொழுது அரசியலில் பரபரப்பாக பல மறைமுக நட்பெல்லாம் வெளிப்படும் நேரம் இது என்பது தெரிய வருகிறது. இதை நான் கண்டிக்கிறேன். இதில் இந்த ரீல்ஸ் போடுறது எதையோ அவர் அண்ணன் மதிப்புக்குரிய எடப்பாடியார் அவர்கள் ஏதோ சிறுமைப்படுத்தி பேசுகிற மாதிரி இருக்குது. ரீல்ஸ் யார் போடுவது? மக்கள் போடுகிறார்கள். மாற்றம் வர வேண்டும் என ரீல்ஸ் போட்டது மக்கள், ஏற்றம் வர வேண்டும் என்று இவர்கள் சோஷியல் மீடியாவில் எழுதியது மக்கள். ஒரு மன்னராட்சியை போல ஒரே குடும்பத்திடம் மகிழ்ச்சி இருக்கக்கூடாது, ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினைத்தது மக்கள். அதனால் நாம் சத்தம் இல்லாமல் சாதனைகள் செய்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய முதல்வர். 717 டாஸ்மாக் கடைகளை மூடியதில் இருந்து இன்றைக்கி சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கான அந்த ஊதியத்தை உயர்த்தி வழங்கியதில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி பொழுதும் பல்வேறு சாதனைகளை செய்து ஊழலை ஒழிப்போம் என்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மனதில் நாங்கள் அறுவடை செய்திருக்கிறோம். முதல் முறையாக தமிழ்நாட்டு வரலாற்றில் ஆமாப்பா ஊழல் ஒழிக்க முடியும் போல இருக்குன்னு ஒரு சாமானியனுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு பாருங்க. இதுதான் உண்மையிலே மாபெரும் சாதனை. இது தொடரும். இன்றைய சுதந்திர தின பேச்சிலேயும் மாண்புமிகு முதல்வர் அதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவரை நான் வணங்குகிறேன், வரவேற்கிறேன். ஆமாம், இது ரொம்ப வேதனையான விஷயம். பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தோடு நானும் துக்கத்தில் பங்கேற்கிறேன். இதை குறித்து சட்ட நடவடிக்கைகள் வேகமாக நடைபெறும். போலீஸ் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முழு விசாரணை முடிந்து அந்த அறிக்கையும் வாங்கி தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தோடு நானும் துக்கத்தில் பங்கெடுக்கிறேன். ஆமாம், பிரச்சனைகள்லேயே மிகப்பெரிய பிரச்சனை இது மாதிரி போதைப் பொருள் பிரச்சனை தான். இது ஒரே நாளில் வரல. இது ஒரு 5 ஆண்டு காலத்தினுடைய ஒரு தாக்கமும் இருக்குது. இதை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிப்பதற்கான எல்லா வேலைகளும் நாங்கள் முன்னெடுத்துக்கிறோம். இன்னும் இந்த போதை ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவோம். அப்புறம் இதில் பாதிக்கப்படுற அந்த மாணவர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்கள நம்ம கேரக்டர் அசாசினேஷனோ விக்டிமைஸும் பண்ணக்கூடாது. அவங்க ஆக்சுவலி அவங்கள நம்ம எதிரிகளாக பார்க்கக்கூடாது. அவங்க இதில் ஒரு பாதிக்கப்பட்டவங்க. ஆக்சுவலி அவங்க தான் விக்டிம். அந்த அந்த குழந்தைகள் தான் விக்டிம். அதிலேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரணும். இதில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அரசாங்கம்னு ஒரு கூட்டு நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுக்க போகிறோம். இன்னும் இதை போன்ற விஷயங்களில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை, ஆல்ரெடி இருக்கக்கூடிய நடவடிக்கை தீவிரப்படுத்த போகிறோம். என்னங்க பேச்சு இது? என்னங்க பேச்சு இது? ஏற்புடையதே இல்லைங்க. வாக்காளர்களுக்கு நல்ல சாவு வராதுன்னு யாராவது இப்படி சொல்ல முடியுமாங்க? நான் இப்போ சொல்கிறேங்க, இப்போ தாங்க சைதாப்பேட்டை வாக்காளர்களுக்கு நல்ல வாழ்க்கையே வரப்போகிறது. இனிமே இந்த மெடிக்கல் மாஃபியா கிட்டேருந்து பாருங்க, அங்கே கேமராமேனே கைதுட்டார். மெடிக்கல் மாஃபியா கிட்டேருந்து தப்பித்த சைதாப்பேட்டை மக்களுக்கு இனிமேல் தான் நல்ல வாழ்வு வரப்போகிறது. சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பாக செயல்பட போகிறார். வெற்று வார்த்தைகளை தூக்கி போட்டுவிட்டு சத்தமில்லாமல் செயலில் காட்டப் போகிறார். அருள் பிரகாசம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.